நான் பாத்துக்கிறேன் விடு. நீ போவேனா, நீ போய் கல்லால உட்காரு. சமாளிச்சிருவல்ல? சமாளிச்சு தானே ஆகணும். அக்காவையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், விரட்டியே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீனும் போக முடியாது, நான் தான் போகணும். நான் பாத்துக்கிறேன், ஃப்ரீயா விடு. சரிடி நெடுவாளி, இந்த சாம்பாரை பொடி. வாட்லையா ஹோட்டல்னு சொன்ன, இங்க வந்து பார்த்தா டேபிள் சேர் எல்லாம் ஏதோ பழங்காலத்து சேர் மாதிரி இருக்கு. ஒருவேளை பழமை மாறாம இருக்கணும்ங்கிறதுக்காக போட்டிருக்காங்களோ என்னவோ. எல்லாமே ஸ்பெஷல் இல்ல. முறை பத்தி அடி மாடனு. அவ ஒரு தகர டப்பா, இவ ஒரு பெயிண்ட் டப்பா. பெரிய இங்கிலாந்துல இருந்து இறங்கி வந்தது மாதிரி எப்படி பேசுறாளுக்கு பத்தியா? ஏன் இந்த டேபிளுக்கும் சேருக்கும் என்னவா? சரிடி, அவளுக்கு உரண்டை இழுக்கணும் தான் வந்திருக்காளுங்க. நீனும் அதுக்கேற்றது மாதிரி பேசாம கொஞ்சம் அமைதியா போ. பாரு மாடனு, ஓம் பேச்சை கேட்டு பொறுமையா போய் பரிமாறுவேன். ஆனா அவளுக்கு ஓவரா பேசினாளுக, அதுக்கப்புறம் என்கிட்ட வாய் பேசாது, கைதான் பேசும். நெடுவாளி, அவசரப்படாத, கஸ்டமர் இருக்காங்க, பொறுமையா போ. ட்ரை பண்றேன். ஷோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. கஸ்டமர் வந்து இங்க உட்கார்ந்திருக்கோம், கண்ணு தெரியலையா? அங்கேயே நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க. கஸ்டமர் அட்டெண்ட் பண்ண தெரியாதா? சொல்லுங்க, என்ன வேணும்? 1 கிலோ மூளை வேணும், கிடைக்குமா? மூளையோட சேர்த்து கொஞ்சம் கொழுப்பும் கிடைக்கும், பரவாயில்லைங்களா? லாலா, அதெல்லாம் இல்லாதவங்க வச்சுக்கட்டும், நம்ம கிட்ட தான் நிறைய இருக்கே. அப்படியே யாரு கேக்குற? சாப்பிட என்ன இருக்குன்னு கேளு. சரி, சூடா என்ன இருக்கு? நல்லா சூடா வேணும்னா அடுப்புல கறி இருக்கு, அடுப்பு மேல கல் இருக்கு, தோசை கல்லு நல்லா சூடா இருக்கு. என்ன வேணும்? ஹலோ, என்னங்க கஸ்டமர் கிட்ட பேச மாதிரியே தெரியலையே, ரொம்ப ராங்கா போயிட்டு இருக்கு. ஏங்க, நீங்க சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டிருந்தா இட்லி தோசை பூரி பொங்கல்னு சொல்லிருப்பேன். சூடா என்ன இருக்குன்னு கேட்கவும் நான் என்ன இருக்கோ அதைத்தானே சொல்ல முடியும். குஞ்சாயி, கலாய்க்கிறாங்களாமா. ஓஹோ, நமக்கே வா. சரி சரி, நீ ஆரம்பிச்சு விடலாம். உனக்கு என்ன சாப்பிட பிடிக்குதோ எல்லா ஐட்டத்தையும் கேளு. குஞ்சாயி, ஹோட்டல் குருவி கூடு மாதிரி இருக்கே, நம்ம சாப்பிட்றதெல்லாம் இங்க கிடைக்குமா? கேட்டு பாருலாம், இருந்தா எடுத்துட்டு வரட்டும். ஹோட்டல்னா எல்லாம் இருக்கணும் தானே. இங்க பாருங்க, எனக்கு அடுத்த டேபிள கவனிக்க வேண்டிய வேலை இருக்கு. டக்குன்னு என்ன வேணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கஸ்டமர் உட்கார்ந்துருக்கோம், இப்படி பறந்தா எப்படி? அதானே, போகும்போது டிப்ஸ் எல்லாம் நல்லா சேர்த்து தான் கொடுப்போம். யூ டோன்ட் வரி. எங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் வேணாம் மேடம். சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தா மட்டும் போதும். காசு கொடுக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம் வயிற்று பசிக்குது, சோறு ஓடுங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். மரத்துல எல்லாம் கட்டி வச்சு ஆளை கூப்பிட்டு அடிக்க மாட்டோம். குஞ்சாயி, பாத்தி அடி திமிர, நேத்து அந்த ஹோட்டல் என்ன கட்டி வச்சதை பார்த்துருந்துட்டு எப்படி பேசுறா பத்தியா? சரி விடு லைலா, பாத்துக்கலாம். சரி ஓகே, சூடா சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இட்லி இருக்கு, தோசை இருக்கு, பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு, உளுந்த வடை இருக்கு, அவ்வளோதான். இட்லி தோசை பூரி பொங்கலா? புதுசா கடை ஓபன் பண்ணிருக்கீங்க, டிஃபரெண்டா எதுவும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஓ காட், இவ பேச்சு கேட்டு எங்க ஹோட்டலுக்கு வந்தது தப்பா போச்சு. புதுசா ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க, வெரைட்டி நிறைய இருக்கும்னு பார்த்தா இங்க ஒரு வெரைட்டி கூட இருக்காது போல் இருக்கே. குஞ்சாயி, டிஃப்ரெண்டா சாப்பிட்டு முதல்ல இவளுகளுக்கு பழக்கம் இருக்கணும்டி. அப்பத்தானே இவளுக்கு விதவிதமா சமைச்சு போட்டு வர்ற கஸ்டமரை அசத்து வலுக. இவளுகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த இட்லி பூரி பொங்கல் தான், வேற இதைத்தானே செஞ்சு கொடுக்க முடியும். மேடம், நாங்களாவது இட்லி தோசை பூரி பொங்கல்னு விதவிதமாக செஞ்சு வீட்டில் சாப்பிடுவோம். அதையே கொண்டுட்டு வந்து மக்களுக்கும் கொடுக்கணுமேனு ஆரோக்கியமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பழைய சோறு திண்டு தானே பழக்கம். முந்தா நாத்து வடிச்சு வச்ச கஞ்சியில் முத நாத்து தண்ணியை ஊற்றி மறுநாள் காலையில் புளிஞ்சு ஓட்டு குடிக்கிற உங்களுக்கு இதுக்கான அருமை தெரியாது மேடம். பழைய சோறோட அருமை தான் தெரியும். தொட்டுக்கிறதுக்கு எப்படி? பச்சை வெங்காயமா இல்லை பச்சை மிளகாயா? அதுவும் வேணும்னா இருக்கு, இப்போவே சொன்னாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. உங்களால் கொடுக்க முடியுமா? என்னடி, ஒன்னும் இல்லாதவ ஹோட்டல் ஆரம்பிச்சதுக்கே இவ்வளவு திமிரா பேசுற? என் நிலைமை, என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் இப்ப என்னன்னு உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா நீ எல்லாம் பக்கத்துல நின்னு பேச மாட்டடி. தெரியும் மேடம், அதான் ஓசியில உட்கார்ந்துருக்கீல்ல, பார்த்தாலே தெரியுது நீங்க என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே தெரியுது மேடம். இப்போ உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. போய் நீ வச்சிருக்கிற எல்லா ஐட்டத்துலயும் 2 பிளேட் எடுத்துட்டு வா போ. 2 பிளேட்டு போதுமா மேடம்? போதும் போதும், போய் எடுத்துட்டு வா போ. ஓகே மேடம், ஓகே ஓகே மேடம், இப்போ வந்துடுறேன் மேடம். பாத்தியாடி குஞ்சாயி, ஒன்னும் இல்லாதவளுக்கு ஹோட்டல் ஆரம்பிச்சதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறாளுகளே. இவளுகளெல்லாம் வளர விட்டா எந்த நிலைமைக்கு ஆளாகி நிப்போன்னு கொஞ்சமாவது கவனிச்சியா? இதுக்காகத்தான் இவளுகளை ஆரம்பத்திலேயே அடக்கி வைக்கணும்னு உன்கிட்ட சொன்னேன். எங்க கேட்ட? லாயிலா, ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும்,
போக போக பாரு இந்த குஷ்புவோட ஆட்டத்தை. சாந்து பொட்டு அட சந்தன பொட்டு அடுத்து வச்சுக்க மானே. நெடுவலி என்னடி கூலா வர்ற? அவளுக்கு எதுவும் உரண்ட இழுக்கலையா? இழுக்காம எப்படி இருப்பாளுக? வந்ததே அதுக்கு தானே. அப்புறம் தனியா எப்படி சமாளிக்கிற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் அந்த பக்கம் வராம இரு. உன்னைய பார்த்தா இன்னும் ஓவரா இழுப்பாளுக. சரிடி நெடுவலி. என்ன சாப்பிட வேணுமா? எல்லாத்துலயும் 2 பிளேட் வேணுமா? சரி போய் எடுத்துட்டு வருவோம். சரி போய் கொடுப்போ. ஏக்கா அன்னைக்கிலிக்கா வாடி நெடுவலி, என்ன வேணும்? பெரிய கஷ்டமா இருக்கா? ஒரே நேரத்துல எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஹோட்டலோட ரெசிபி எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்துலயும் 2 எடுத்து கொடு பாப்போம். எல்லாத்தையும் ஒரே ஆளாடி கேட்டிருக்காங்க. அட ஆமாக்கா, ரொம்ப ஸ்பெஷலான கஸ்டமர். எல்லாத்தையும் 2 எடுத்து கொடு. அப்படி ஒத்தால சமாளிக்க முடியாதுல்லடி. இரு நானும் வரேன். எல்லாத்தையும் எப்படி தூக்கிட்டு போவ? அட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அந்த கஸ்டமருக்கு நான் ஒரு ஆளே போதும். நீங்க எல்லாம் என்னத்துக்கு? நீங்க இங்கே இருங்க, எடுத்து மட்டும் கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். எப்படி இரும? நீ ஒரு ஆளு சிரமமா இருக்கான். இரு நானும் வரேன். அட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பா நான் மத்திய இனத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப சும்மா தானே இருக்கேன். நான் வந்து கஸ்டமரை பாத்துக்கிறேன். நீ இரு பேசாம. சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏக்கா அன்னைக்கிலிக்கா, அப்ப நீ வர வேணாம், இங்கேயே சமையலை பாத்துக்கிட்டு இரு. அக்கா மட்டும் கூட்டிட்டு போறேன். சரிடி, இந்த எடுத்து தாரேன். பூரி எல்லாம் வேணும் தானே மக்கா? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடைன்னு எல்லாத்துலயும் 2 கொடுக்கா. நல்ல கஸ்டமரா இருப்பாங்க ஒழியே. இந்த மாதிரி 4 கஸ்டமர் வந்தா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில வந்து பார்த்தா தானே தெரியும். என்ன? ஒண்ணும் இல்லக்கா, டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்கிட்டு வா. கஸ்டமர் பெரும் பார்ட்டி, அனாவசியமா ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓஹோ, அப்ப உனக்கு தெரிஞ்சவங்களோ? அப்படித்தான் வச்சுக்குவேன். ஆமா, நீ என்ன வளன்னு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க? வாங்கிட்டு வா, சப்ளை பண்ண தானே வர. நீ ஏன்டி இம்புட்டு பிக்கு பண்ணிக்கிற? இரு எடுத்துட்டு வரேன். இந்தாங்கடி சண்டை விட்டுக்கிறாதிய, கொண்டு போய் வைங்க போங்க. பூரி திங்க ஆள் வரலின்னு பொங்கி போய் கிடந்தாலக்கா, அதான் ஆள் கிடைக்கவும் குசி ஆயிட்டா போல. சரி ஆகட்டும். பதனமா என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு வைங்க. சரிக்கா நான் பாத்துக்கிறேன். எருமை பார்த்து எடுத்துட்டு வா. ரைட்டு. மச நிக்காத, படக்குன்னு வேலையை பாரு. வாரண்டி. லேட் ஆகுது இல்லக்கா. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லாம போயிடுச்சு நெடுவாளி. இந்த போய் வச்சுட்டு வா. குடு பெரிய கஸ்டமர்ல. செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். அம்மா நீ என்ன பண்ற? ஒரு சின்ன ஒர்க் இருந்ததுடி, அதான் பாத்துட்டு இருக்கேன். என்ன காலையிலேயே மேடம் மொட்டை மாடிக்க வந்துட்டீங்க? ஏன் வரக்கூடாதா? தாராளமா வரலாம். ஆமா, நியூ இயருக்கு பிளான் பண்ண சொன்னீங்களே ட்ரிப்புக்கு, என்ன பிளான் பண்ணிருக்க? எங்க போறோம்? அதான் ஜீவா, ஒண்ணுமே ஐடியா வரவே மாட்டேங்குதுடா. எங்க போறதுன்னு தோணவே இல்ல. உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, அங்க போலாம். ராணி எவ்வளியோ ராஜாவும் அவ்வளியே. எனக்குன்னு என்னடி இருக்கு? உனக்கு எங்க போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு, போயிடலாம். தெரியல ஜீவா, எப்பவுமே ஊட்டி கொடைக்கானல்னு போறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. நம்ம இந்த டைம் கோவிலுக்கு எங்கேயாவது போலாமா? ஏய், கோவில் கோலம்னு போய் போர் அடிக்குது, எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் போலாமான்னு தானடி கேட்பாங்க. நீ மட்டும் என்ன வித்தியாசமா கேட்டுட்டு இருக்க? இல்லடா, பெரியவங்களெல்லாம் கூட்டிட்டு போறோம், ஒரு சேஞ்சா இருக்குமேன்னு பார்த்தேன். பெரியவங்கன்னா புரியல, யார கூட்டிட்டு போலான்னு சொல்ற? என்ன கேள்வி இது? அத்தை மாமாவை தான். அப்புறம் வீட்டில் அவங்க இருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி போவ? எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் ஜீவா, ஃபேமிலி ட்ரிப் மாதிரி இருக்கும்ல. இங்க பாருடி, உங்க மாமியார் கூடலாம் சேர்ந்து வர்றதுன்னா நீ வேணும்னா போயிட்டு வா. என்னாலலாம் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. நான் போனை வைக்கிறேன். ஏய் ஜீவா, இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? அப்புறம் கல்யாணம் ஆனதே கலவரத்துல ஆச்சு. தலை தீபாவளியாவது சந்தோஷமா அந்த வீட்டுல செலிப்ரேட் பண்ணலான்னா அதையும் கூட்டிட்டு வந்து இங்க இழுத்து விட்டு என்ன நிம்மதி இல்லாம பண்ணிட்ட. சரி, ஃபர்ஸ்ட் நியூ இயர், இதைனாலும் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம், எங்கேயாவது வெளியில போலாமான்னு கேட்டா அப்பவும் அவங்கள இழுத்துட்டு சுத்திட்டு இருக்கணும்னு சொல்ற. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அம்சா. என்ன ஜீவா பேசுற? முன்னாடி அவங்க அப்படி இருந்திருக்கலாம், இப்ப நல்ல முறையில மாறிட்டாங்க தெரியுமா? அத்தை மாமாவை என்ன இல்ல, கயல்விழி கூட ரொம்ப மாறிட்டா. நான் கல்யாணத்துல பார்க்கும்போது எவ்வளோ கைண்டா எவ்வளோ அன்பா என்கிட்ட பேசினா தெரியுமா? எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எனக்கே ஒரு நிமிஷம் ச்சே, இந்த பொண்ணோட லைஃபை நம்ம தட்டி பறிச்சிட்டோமோன்னு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு தெரியுமா? பைத்தியமாடி நீ. அவளாலதான் நம்ம கல்யாணத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை. அவகிட்ட உன்னை யார் பேச சொன்னா? அவகிட்ட போய் பல்ல இழிச்சு பேசினதும் பார்த்தாம அவ இடத்துல நீ வந்திருக்கேன்னு கில்ட்டா வேற ஃபீல் பண்றியா? அந்த பொண்ணு பாவம் ஜீவா, நீ அவகிட்ட பேசி பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். பாவம், அவங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்களாண்டா. இவளை நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு போல் இருக்கு. நீ வந்த பிறகு நம்ம வேணும்னா சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சாடி? நல்ல ஒரு சைக்காட்டிஸ்டா பார்த்து உன்னெல்லாம் செக் பண்ணணும். ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு அந்த வீட்டுல? இப்ப என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல அம்சா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஜீவா, இப்ப ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இவ்ளோ டென்ஷன் ஆகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு?
இதுக்கு மேல என்னடி நடக்கணும்னு நினைக்கிற நீ? நம்ம கல்யாணத்தை எவ்வளோ ஹாப்பியா ஜாலியா செலிப்ரேட் பண்ணி பண்ணணும்னு நினைச்சேன் தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்து விட்டு அசிங்கப்படுத்தி இந்த நிலைமைக்கு நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு முழு காரணமே எங்க அம்மாவும் அந்த கயல்வெளியும் தான். அவங்க 2 பேரு கூடயும் என்ன எனக்கு ஒன்றும் புரியல அம்சா. நீ என்ன பெரிய தியாகியா? நான் தியாகியும் இல்லை ஒன்றும் இல்லை, மனிதாபிமானம் உள்ள நார்மலான ஒரு பொண்ணு தான். ஏன் ஜீவா இப்படி பேசுகிற? கயல்வெளி அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்காங்கடா. பழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். ஆனால் அவங்கக்கிட்ட எதையும் காட்டிக்காமல் அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? பாவம்டா அந்த பொண்ணு. இட்ஸ் ஓகே அம்சா, எனக்கு வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். உன்னெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் திருத்த முடியாது. நீ திருந்துற ஆளும் கிடையாது. இப்படி எல்லாரையும் நம்பி நம்பி நாளைக்கு என்ன நிலைமையில வந்து நிக்க போறேன்னு மட்டும் பாத்துக்கோ. நான் வைக்கிறேன் போனை. ஏய் ஜீவா, ஜீவா நான் சொல்ற கேளு ஜீவா. ச்சே, ஏன் இந்த ஜீவா அதையே நினைச்சு நினைச்சு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்? நம்மள அத்தை நல்லா தான் வச்சிருக்காங்க. அந்த கையிலையும் பாவமா இருக்கு. அவங்க அம்மாவுக்கு இந்த சூழ்நிலையில சொல்றேன், இப்போ கூட இந்த ஜீவா இப்படி பிஹேவ் பண்றானே. நேரில் ஒரு நாள் வந்து அவங்கள போய் பார்த்தாதான் எனக்கு அருமை தெரியும். ஷோ, என்ன பண்றது? அவங்கவுங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிடுது. அம்சா, என்னம்மா ரொம்ப நேரமா மொட்டை மாடியிலே இருக்க? இல்லத்த, செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஜீவா கால் பண்ணானா, அதான் பேசிட்டு உட்காந்துட்டேன். சரிம்மா சரிம்மா, வருஷப்பருப்புக்கு வரேன்னு சொன்னானா? சொன்னா அத்தை. அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாம், ட்ரிப்பு பிளான் பண்ணேன்னு சொன்னான். நீங்க சொல்லுங்க அத்தை, எங்க போலாம்? நிஜமாவாம்மா சொல்ற? ஜீவாவா சொன்னா எல்லாரும் சேர்ந்து போலான்னு சொன்னானா? ஆமா அத்தை, நான் கூட யோசிக்காம ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போகலாமான்னு கேட்டேன். இல்லை, அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு எங்கேயாவது கோவில் ட்ரிப்பு மாதிரி போகலாம், அம்மாவுக்கு கோவிலுக்கு போனால் பிடிக்கும்னு சொன்னா அத்தை. அதான் உங்ககிட்ட கேட்குறேன், எங்கே அத்தை போகலாம்? கேட்குறதுக்கே சந்தோஷமா இருக்குமா. அவன் கூட ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் போகிறேன். எங்கே போனாலும் சரிதான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ அத்தை, நீங்கள் சொல்லுங்க, எந்த கோவிலுக்கு போகலாம்? எங்கே போனாலும் சரிதாம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டி போகலாமா? பிள்ளையார்பட்டியா? நானும் மாமாவும் ரொம்ப நாளாக பிள்ளையார்பட்டி போகணுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அங்கேயே போகலாமா? பார்த்தீங்களா, நீங்கள் யோசிச்சிங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் நான் உங்கள் மருமகன் சொல்கிறது. ரொம்ப சந்தோஷம் அம்சா. ஜீவா கண்டிப்பாக வருவான்ல? அவன் வராமலாம் அத்தை வெளியில் போகிறதுக்கு பிளான் பண்ணுவான். கண்டிப்பாக வரேன், நீ அம்மா கிட்ட கேளுன்னு சொன்னான். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரிம்மா. எத்தனை நாள் லீவு கொடுக்குறாங்களா? 2-3 நாள் லீவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அத்தை. பார்க்கலாம், கூட ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்க சொல்லுவோம். சரிம்மா சரிம்மா. இந்தா வேர்க்கடலை சூடாக இருக்கு, சாப்பிடு. கீழேயே வச்சிருக்கலாம்ல அத்தை, நான் வந்து சாப்பிட்டுக்க போகிறேன். பரவாயில்லம்மா, சூடாக இருந்துச்சு. சரி, இப்படி உட்காந்து காத்தாட சாப்பிடுவியேன்னு எடுத்துகிட்டு வந்தேன். இந்தா, கிளைமேட் நல்லா இருக்குல்ல, இப்படி உட்காந்து தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிடு. சரிங்க அத்தை, கொடுங்க. அம்சா, நிஜமாவே ஜீவா எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொன்னானா? ஐயோ அத்தை, நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன்? இல்லைன்னா அவன் வந்த பிறகு நான் மாட்டிக்க மாட்டேனா? கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து தான் அத்தை போகிறோம். சரிம்மா சரிம்மா, நான் சும்மா கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க அத்தை, மாமா கிட்டேயும் சொல்லிடுங்க. வேற ஏதாவது கோவிலுக்கு போகணுன்னாலும் மாமா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி வைங்க, நம்ம அப்படியே போயிட்டு வரும்போது பார்த்துட்டு வந்துடலாம். சரி அம்சா. சரிம்மா. ஓகே அத்தை. என்னங்க என்னங்க என்னங்க, தம்பி கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னானா? என்னங்க? ஷபா, அவ வேற கத்திட்டு போனை வைக்கிறான். அத்தை கிட்ட வேற ஆர்வ கோளாறுல இப்படி உளறிட்டோம். எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், நம்ம ஜீவா தானே, எங்க போயிட போறான்? வருவான் வருவான், போலாம் போலாம். என்னடி குஞ்சாயி, ஒரு இட்லி தோசை பூரி எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் லேட் பண்றாளுங்க? கடை வச்சிருக்காளுகளா இல்ல என்ன வச்சிருக்காளுங்கன்னு தெரியலையே. அதானா, இதுக்கு இவ்ளோ லேட் பண்றாளுங்கன்னா மத்தியான சமையலுக்கெல்லாம் எத்தனை மணி ஆகும்னு தெரியலையே. அதனாலதான் கடையில ஓட்டாளுங்க போல. இங்கடி நிர்வாளி, எந்த டேபிள்ல உள்ளவங்களுக்கு? அந்த முதல் டேபிள்ல உட்காந்துருக்காக பத்தியா, அந்த 2 எஜமாளிக்கு தான் கொண்டு போய் வைக்கணும். போய் முதல்ல பரிமாறியா? இந்த டேபிள சொல்றா? என்னடி இவளுக்கு வந்து இங்க உட்காந்துருக்காளுக? அவளுக்கு தான் உட்காந்துருக்காளுக, அவளுக்கு தான் இப்ப பரிமாறணும். அவளுக்கு தாக்க நம்ம கஸ்டமரு. இவளுக கஸ்டமரா? இவளுகளை யார் இங்க வர சொன்னது? அக்கா, பொது இடத்துல கதை போட்டாச்சு. இந்த இடத்துல போய் நீங்க தான் வரக்கூடாது, நீங்கெல்லாம் வரணும்னு போய் சொல்ல முடியாதுல்ல. வர்றவங்களுக்கு வழிய விடுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. நமக்கு தேவை சாப்பிட்ட சாப்பாடுக்கு காசு, அதை தவிர வேற என்ன பேச்சு? அம்பை அக்கா வர சொல்றேன், கொண்டே விடுவேன். நிர்வாளி அக்கா, எனக்கு தெரியாதா அதை கூப்பிடணும்னு? இல்லைன்னா கூப்பிட்டுருக்க மாட்டேனா?
அது வந்துச்சுன்னா நாத்து நாள் நாரிக்கிட்டு கிடப்பாளுக அதை ஊரே வேடிக்கை பார்க்கும். இதெல்லாம் தேவையா? அதனால தான் சைலண்ட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீனும் கம்முன்னு வா. என்னாலலாம் அவளுக்கு பரிமாற முடியாது. சரி நீ ஒதுங்கி நில்லு, நான் போய் வச்சுட்டு வரேன். சரி வந்து தொலைகிறேன் வா. இன்னும் எல்லாரும் நம்மளோட கோவக்காரங்களா இருக்காங்க. நம்மளே இதுக்கு பரவாயில்லையோ? அதாவது வனசாக்கா நீ மூடிட்டு வா. தானே பார்த்தேன். காமெடி எல்லாம் பஞ்சு பேசக்கூடாதுல்ல. போங்கடி போங்க. ஓ வாங்க வாங்க வாங்க. நீங்க தான் சப்ளையரா? நீங்க தான் கஸ்டமரா? ஆமா ஆமா, நாங்க தான் கஸ்டமர். கடையில உள்ள ஸ்பெஷல் ஐட்டங்கள் எல்லாம் டேஸ்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பரவாயில்லையே, சப்ளையர் எல்லாம் சொத்தையும் மொத்தையுமா இருப்பீங்கன்னு பார்த்தேன். நல்லா பல்கா தான் இருக்கீங்க. கடையில உள்ள சாப்பாடெல்லாம் நீங்களே சாப்பிட்டு தீத்துறீங்களோ? லாலா ஆளா முக்கியம், ஐட்டத்தை எடுத்து வைக்க சொல்லு, டேஸ்ட் பார்க்கணும்ல. இந்தாங்க மேடம், இந்தாங்க மேடம், சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன லைலா, பூரி புஷ்னே இல்ல, சப்புன்னு இருக்கு. இதுக்கு மேல பூரி புஷ்னு வரணும்னா பம்பு எடுத்து காத்தடிச்சு தான் கொண்டுட்டு வரணும். வேணும்னா அடிச்சிட்டு வரவா? முறை பத்தி அடி கொஞ்சாயி. பூரிய புஷ்னு சுட தெரியல, இதுல பேச்ச பாரு. ஆமா, இது என்னது? இது உளுந்த வடை மாதிரியே தெரியலையே, உருண்டு போன வடை மாதிரி தெரியுது. வீட்டுல உளுந்தாட்டி சுட்டு திண்டு பாத்துருக்கேன். அப்பத்தானே உளுந்த வடைனா எப்படி இருக்குன்னு தெரியும். ஓசையிலேயே திண்டுக்கிட்டு தெரிஞ்சா எப்படி தெரியும்? ஏய் என்ன வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்னக்கா என்னைய விட கோவக்காரியா இருக்க? நானே பொறுமையா நிக்கிறேன், நீ ஏண்டி ஆவேசப்படுற? அவளுகளை பார்த்தாலே ஆத்திரமா வருது. கூல் டவுன் கூல் டவுன். ஏய் என்னது இது, தண்ணி எல்லாம் டம்ளர்ல வச்சிருக்கீங்க, மினரல் வாட்டர் இல்லையா? இப்பதான் கம்பெனில ஆர்டர் கொடுத்துருக்கோம், இனிமே தான் பாட்டில் வந்து இறங்கும். வாட்? மேடம், எங்க கடையில இதுதான், இந்த மாதிரி டம்ளர்ல தான் அள்ளி வைப்போம். இதுக்குதான் இந்த மாதிரி லோக்கல் கடைக்கு கொஞ்சம் வரக்கூடாதுன்னு சொல்லுவான். இவ எவ்வளவு பெரிய ஆளு, ஹைஃபையா வளர்ந்தவ, ஃபாரின்ல இருந்தவ, இவ போய் இந்த மாதிரி டம்ளர்ல அள்ளி வைக்கிற தண்ணியெல்லாம் குடிப்பாளா? இந்த மாதிரி ஆளுங்களுக்காகவாது மினரல் வாட்டர் வாங்கி வைக்கலாம்ல. எங்க கடையோட வழக்கம் இப்படித்தான். குடிக்கிறவங்க குடிக்கலாம், குடிக்காதவங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். கஸ்டமரை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? ஒரு மரியாதையா ட்ரீட் பண்ண மாட்டீங்களா? மரியாதைனா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரிஞ்சா இவளுக ஏன் இப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஓரமா ஹோட்டல் போட்டிருக்காளுக? இனி யாரும் நம்மள மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிருப்பாளுக. அக்கா, என்னக்கா சொல்றிய? நீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முதலாளியாக்கா? ஏக்கா சொல்லவே இல்லையக்கா. சொல்லி இருந்தா ஒரு நாளைக்கு உங்க ஹோட்டல்லையும் வந்து டேஸ்ட் பார்த்துருப்பேன்ல. ஏய் நான் இல்ல, என் ஃப்ரெண்டு குஞ்சாயி. அவ ஃபாரின்ல 7 ஸ்டார் ஹோட்டலுக்கே ஓனரா இருக்கிறவ. இந்த ஊர்ல இந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிட்றத நினைச்சு நீங்க பெருமைப்படணும். உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இங்கே வரணும்? அங்கேயே போய் கொட்டிக்கிற வேண்டியதானே? என்ன நீ கஸ்டமர் கிட்ட ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? நம்மளை தேடி எவ்வளவு பெரிய கஸ்டமர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி கஸ்டமர்லாம் நம்ம கடைக்கு வர்றது வரம்க்கா. நீ பேசாம இரு, சும்மா இருக்க போறியா இல்லையா? கடுப்பேத்துறார் மயிலாட். டோன்ட் கெட் கடுப்பு, ஒன்லி கெட் சிரிப்பு. ஓகே ஓகே ஓகே. வாட்ஸ் திஸ்? என்னது இது, பொங்கல் பிசு பிசுன்னு இருக்கு, இது எப்படி மனுஷன் சாப்பிடுறது? கையில் எடுத்து வாயில தான் மேடம் சாப்பிடணும். இதெல்லாம இங்கே சொல்லித்தர முடியும்? சோறு திங்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்குலாம் ஹோட்டல் ஆரம்பிக்கல மேடம். ஏய் வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். என்னடி ராங்காவே பேசிட்டு இருக்கீங்க? ஹோட்டல் நடத்துறீங்களா இல்ல அராஜகம் நடத்துறீங்களா? நாங்க நடத்துறது ஹோட்டல் தான். வர்றவங்க தான் எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. நீங்க சாப்பிடுங்க மேடம். அக்கா உங்களை சொல்லல. நீங்க எவ்வளவு பெரிய கஸ்டமரு, எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு முடிக்கவே ஒரு நாள் ஆகும். நீங்க சாப்பிடுங்க மேடம், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆளப்பாரு லோக்கல். என்னது இது, இட்லி எல்லாம் கருக்கு கருக்குன்னு ஒரே மண்ணா இருக்கு, மாவெல்லாம் சுத்தமா ஆட்ட மாட்டீங்களா? மேடம், குஷ்பு இட்லியே தோத்து போயிற அளவுக்கு அக்கா அழகா அம்சமா ஆட்டி அள்ளி வச்சிருக்கு. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? சத்தம் கேட்கறது இட்லி இல்ல மேடம், உங்க பல்ல காலையில நல்ல வளர்க்கணில இல்லையா? ஒருவேளை வயசாகவும் பல்லுக்குள்ள கொட்டிருச்சா என்னம்மா? எங்க பக்கத்து வீட்டுல தான் பல் டாக்டர் இருக்காரு, வேணும்னா ஒரு இட்டு வந்துட்டு போங்க. இடியட்ஸ், இவளுங்க நச்சது ஒரு ஹோட்டல்ல இந்த ஹோட்டலை தேடி வந்து பாரு. என்ன சொல்லணும்? இங்கேயும் வந்து சாப்பிட்டு இருக்காங்க பாரு, இவங்கள சொல்லணும். என்ன மேடம், இம்புட்டையும் ஆர்டர் பண்ணிட்டு பாதியிலே எந்திரிச்சு போயிட்டிய? ஆர்டர் பண்ணதெல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க மேடம், எங்களுக்கு ஃபுட்டு வேஸ்ட் பண்றதெல்லாம் பிடிக்காது. வாயில ஒரு பொருளை எடுத்து வைக்க முடியல. பூரி அப்பளம் மாதிரி கிடக்கு, தோசை வரட்டி மாதிரி கிடக்கு, இட்லியில வெறும் கல்லும் மண்ணுமா இருக்கு. பொங்கல்ங்கிற பேர்ல பசன்னு என்னத்தையும் ஒரு பசையை கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்கீங்க. இது ஒரு சாப்பாடுன்னு இதை வேற நாங்க சாப்பிடணுமா? ஏன் இந்த சாப்பாடுக்கு என்ன குறைச்ச? இதெல்லாம் ஒரு சாப்பாடு அடி. ஒரு உப்பு இல்ல, சப்பு இல்ல, காரம் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. இது ஒரு சாப்பாடுன்னு நாங்க வந்து சாப்பிட்டோம்னா எங்க பிறவிக்கே ஒரு அசிங்கம் ஜி. வீட்டு முறை சாப்பாடுன்னு போர்டுல எழுதி வச்சிருக்கீல்ல, அதை தூக்கிட்டு இனிமே வீணா போன சாப்பாடுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் இந்த ஹோட்டலுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும்.
வாயில வைக்க முடியல கருமம். எங்க அது இந்த இருக்கு மேடம். இந்த இட்லியில என்ன மேடம் குறைச்சல்? உங்க ஆத்தா வீட்டுல நீங்க தின்ற பழைய சொத்துக்கும் இந்த பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லிக்கும் என்ன குறைச்சல்னு கொஞ்சம் வாயில வச்சு அம்மிக்கு பார்த்து சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. போடி, இதெல்லாம் ஒரு சாப்பாடு. வெளியில இனிமே நானும் ஒரு போர்டு வைக்கிறேன். இனிமே இந்த வீணா போன கடைக்கு யாரும் சாப்பிட வராதீங்கன்னு. சை, சாப்பாடு அடி செஞ்சு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி பதங்கிடி. அப்படி என்ன மேடம் இந்த இட்லியில குறைச்சல்? பூ மாதிரி அப்படியே பஞ்சு மாதிரி லவக்கின்னு உள்ளிக்கு போகும் மேடம். திண்டு பாருங்க மேடம், திண்டு பாருங்க. ஏ வனசாக்கா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பூரி புசு நிலைன்னு மேடம் சொன்னாங்கல்ல, பூரி எடுத்து வந்து அமுக்கி பாரு எப்படி இருக்குன்னு பாப்பா. அட ஆமா மேடம், இருங்க இந்த பூரி எடுத்துட்டு வரேன். என்னடி ரெண்டு வழி பாய் இத்தனை கோணம் இருக்கு, இதுல எதுல வச்சு உள்ளதல்றது? ஏதாவது ஒரு பக்கம் வச்சு அமுக்கி விடு, எப்படியோ மேடம் திண்டா சரி. என்ன கழுத கணக்கிறது மாதிரி ஏதோ சத்தம் கேக்குது? ஏக்கா நல்லா சாப்பிட வைக்கா. வந்த கஸ்டமரை நம்ம தானே நல்லா கவனிச்சுக்கிறேன்னு நல்ல சட்னி சாம்பார்னு ஊத்தி குழப்பி அழிச்சு விடு. அட என்ன மேடம், இந்தாங்க இந்த தோசையை திண்டு பாருங்க, இந்த பொங்கலை வச்சு அமுக்கி பாருங்க. அட சாப்பிடுங்க மேடம், நல்லா சாப்பிடுங்க. வயிறார சாப்பிடுங்க. இருங்க இன்னும் 2 இட்லி எடுத்து தரேன். மேடம் எங்க ஓடுறீங்க? இருங்க இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.